மாமா உட்காருங்க மாமா. வேணா நீ உட்கார். ஏன் மாமா ஒரு மாதிரி அலையிறிய? டானி கிடைக்கலையோ? கார்ல வச்சிருப்பேல. அவன் எடுத்துட்டு வரலடா, கோயிலுக்கு வந்திருக்கோம்ல. கோயிலுக்கு வந்தா என்ன சின்ன, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. சாமிக்கு ஒண்ணும் குத்தம் இல்ல, எல்லாரும் பண்றதுதான். கவலைப்படாதீங்க, பூஜையெல்லாம் முடிச்சிட்டு போறப்ப சிறப்பா பண்ணிடுவோம். எங்க வீட்டு பக்கம் கூட வாங்க, நல்ல சரக்கா கிடைக்கும். எங்க மாமா வாங்கி வருவாரோ? மாமா மண்டாளுக்கு என்ன தெரியும், அவன் ஒரு வெத்து பீஸ். எங்க அப்பா நல்ல கம்பெனி கொடுப்பாரு. ஏன் நீ தர மாட்டிய? தருவேன், அவரை பார்த்தா அப்படி தெரியாதுன்னு சொன்னேன். ஏண்டா உங்க அப்பெல்லாம் ஒரு ஆள் அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க பாரு, போட. சி, என்ன கருமோதும், மானம் போகுது. சாராயம் காய்ச்சறவனும் சரக்கு வண்டி ஒன்று சேர்ந்துருக்கு, இனி பிரிக்கவே முடியாது. ஏன்னா எனத்தோட தானே செய்கிறோம். மானம் போகுது எனக்கு இந்த ஆளால. ஏமா நம்ம வீட்டு பார்ட்டியை பத்தி எல்லாம் சொல்லுமா. வாங்க சின்ன, உட்காருங்க மாமா, சேர் எடுத்துட்டு வரவா? உட்காருங்க 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 முதல்ல. ஏமா பாருங்க இந்த கையை தொட்டு என்ன எப்படி இருக்கு இந்த கண்டவாணி மாமா ட்ரீட் வச்ச கதையை சொல்லு சரியா? போடா, அத்தனை மூலிகையையும் பறிச்சு அரைச்சு. ஹலோ டார்லிங், பூசாரி ரெடி பண்ண டைம் ஆகுமா? அதுக்கு இப்போ என்னன்ற? 2 பேரும் அப்படியே ஒரு லவ் வாக் போலாம். லவ் வாக்கா? இவர் பெரிய ரோமியோ, இது வெனிஸ் நகரம். இவங்க 2 பேரும் லவ் வாக் போறாங்க. டேய் போடாங்கட்டு. ஏக்கா, நான் எம்பிட்டு டீசெண்டா நடந்துக்கிறேன். எங்க அம்மாவை ஆஃப் பண்ணி விட்டேனா இல்லையா? நீங்க எதுக்கு எங்க பர்சனல்ல மூக்கு நுழைக்கிறீங்க? உங்க நோசை வெளியே எடுத்துட்டு பத்திரமா போய் சேருங்க. டேய் முதல்ல நீ போடா. என்ன டார்லிங், எல்லாரும் முன்னாடி என்ன டாஸ் சொல்லாத, ஷை ஆகுது. அண்ணி ஐயோ கன்றாவி, இந்த சையாகிறதுல அங்க போய் ஆவுடா, பார்க்க சகிக்கல. ஏக்கா சும்மா இருக்கா நீ? நாங்க யங் கப்புளு, பர்சனலா பேசிக்கிறோம். உனக்கு எதுக்கு புகையுது? நீ போய் ஓரமா நில்லு. நீங்க 2 பேரும் கப்பிள்ஸ்னு இப்ப யாரா சொன்னது? பின்ன இந்த வருஷத்தோட பெஸ்ட் கப்புளோட எங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. அப்படி ஒண்ணு நடந்தா என் கண்டு அவிஞ்சு போட்டோம். இந்த இருக்கா, நான் கடுப்பாயிருவேன். பேசாம இருக்கணும். டார்லிங், ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நாம ஒரு 3 வாக் போயிட்டு வரலாமா? 3 வாக்கா? ஆமா, என் 3ஓட நடந்தா அதான் 3. என் டார்லிங் கையை தான பைத்திய மாட்டா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? போடா முத. காலா போ சொல்லுங்க நீ. அவனை கூப்பிடுறான் பாரு, போ. மச்சான் காலா போடாங்கட்டு. சக்தி ஃபோன் பண்ணியா? ஐயோ நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன் ஜனனி, எடுக்க மாட்டாங்க போனை. எங்க போயிருப்பாங்க? சரி வா, வந்ததே வந்துட்ட. என் ஆளை காட்டுறேன் பாரு மச்சான், இதான் உன் சிஸ்டர். ஹலோ சிஸ்டர், நான் பார்த்திபன், பயாஸ்கோப் பார்த்திபன். அரவைக்காடு மாதிரி இருக்கு. பா, அவளுக்கு இருக்கிற அண்ணங்களே ரொம்ப குடசல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு அண்ணெல்லாம் வேணாம், நீ கிளம்புப்பா. ஏக்கா, என் நன்மை ஒன்றும் சாதாரண நன்மை இல்லை. ஸ்பெஷல் சாதாவாவே இருந்துட்டு போட்டோம். டா அங்கிட்டு கூட்டு போ. உங்க அம்மா அப்பாலாம் உட்காந்துருக்காங்களே, அங்க கூட்டிட்டு போய் பேசு போ. உங்க அப்பா இவங்கிட்டயாவது பேசுறான்னு பாக்குறேன், போ. உன்னை சமாளிக்கிறது பத்தாது, நீ இவன் வேற. மேடம், நான் தனியாள் இல்லை, பயாஸ்கோப் பார்த்திபன். என் ஃபாலோவர்ஸையும் ஆர்மி பவர் தெரியாமல் பேசாதீங்க. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் ஐயா? மேடம் 9K ஃபாலோவர்ஸ். எல்லாரும் என் போஸ்ட்டுக்கு அடிமை. இப்போ நான் லைவ் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஹார்ட்ஸ் எல்லாம் அப்படியே பறக்கும். எப்பா, ஆல்ரெடி எங்க ஹார்ட் எல்லாம் பரபரன்னு பறந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, சுத்தி நேச்சர்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு கீழே எவனாவது எழுதின கவிதைய கேப்ஷனா போடு, லைக்ஸ் பறக்கும் போ. எது நேச்சரா? நோ 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 நோ. என் நன்மை இங்க வந்திருக்கிறது என்னையும் என் டார்லிங்கையும் போட்டோ ஷூட் எடுக்கத்தான். போட்டோ ஷூட்டா? ஆமா தங்கம், ப்ரீ வெட்டிங் கேண்டிட் போட்டோ ஷூட். அதுல நம்மால கில்லி இல்ல. டேய் நீ வேற ஒரு தடவை சொன்ன கேட்க மாட்டியா நீ? முத போடா, கரைச்சல் பண்ணாம போடா இங்க இருந்து. வாங்க. சும்மா இருமாம்சே, உனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, சும்மா இரு. என்னடா என்ன பிரச்சனை இப்போ? ஏன் அவங்க கூட சண்டைக்கு போயிட்டு இருக்க? என்ன முதல்ல கிளம்ப சொல்ல, அவனை கூட்டு போ. அடையலே, அவன் தான்டா மாப்பிள்ள. அவனை போச்சானா எங்க போவான்? மாப்பிள்ளனா ஓரமா போய் கொஞ்சிக்கிங்க போங்க. என்னடா பண்ணி தொலைச்ச? என்ன மாமா இது யாரு? மாமா இவன் தான் மாமா, என் ஃப்ரெண்டு பயாஸ்கோப் பார்த்திபன். பயங்கரமா போட்டோ எடுப்பான், இன்ஸ்டால கில்லி. டே என் மாமா பாடுறா, எம்பிட்டு அழகா இருக்காரு. தென்னாட்டு சிங்க மாதிரி இருக்காரா, மிஸ்டர் இந்தியா மாதிரி இருக்காரா. மாமா இவன் போட்டோ ஷூட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரெண்டிங் ஆயிருவோம். இந்த லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுரு மாமா. இவன் எடுத்ததுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் ஃபாரின் லெவல்ல பொண்ணுங்க மாட்டு மாமா. என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? விடுங்க.
நல்லா கூட்டு சேர்ந்துருக்காங்க பார். சே, நமக்குன்னு வந்து வாய்க்குது. இருக்கிறது பத்தாதுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை இவன் வாங்கி தரானா. ஆளுகளையும் மண்டைகளையும் பாரு, எப்படிதான் வந்து சேருதுங்களோ. இன்னும் எவ்வளோ நேரம் இதெல்லாம் தாங்கணும்னு தெரியலையே. ஈஸ்வரி அக்காவும் ரேணுகா அக்காவும் தப்பிச்சுக்கிட்டாங்க. சொல்ல முடியாது அங்க என்ன நடக்குதோ. அண்ணே நீ ட்ரை பண்ணுண்ணே. எத்தனை தடவை தான் ட்ரை பண்றது? எடுக்க மாட்டேறீங்க ஜனனி. 10-15 தடவை அடிச்சு பார்த்தாச்சு, இப்பவும் எடுக்கல. என்னாச்சுன்னு ஒன்றும் புரியல. ஏப்பா இதான் கடைப்பா, இந்த லெஃப்ட்ல ஏற்றி பாட்டு. அடேங்கப்பா, பலபலன்னு இருக்கு. பலபலன்னு இருந்தால் தான் சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு போவாங்க பொருள்களை. சரி, விஏ என்னாச்சு? இன்னும் வரலையா? ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ண எடுக்கல. எடுக்கலையா? உங்களை நம்ப முடியாது. என் முன்னாடி இன்னொரு வாட்டி போடுங்க. நீங்க இன்னைக்கு அடுத்தவனை நம்பி இருக்கீங்க. அதெல்லாம் நம்ப வேண்டிய ஆளுகளை நம்புவோம். போடுங்க போடுங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஆஃப் பண்ணி போட்டாரா? ஆ, ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காரு? இவருக்கெல்லாம் யார் கவர்மெண்ட்ல வேலை கொடுத்தது? அந்த பக்கம் இருக்கிற மனுஷனுக்கு என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியாம படபடன்னு பேசுறது நியாயம் இல்லை. சரி, சில பேர்கிட்ட நியாயமெல்லாம் பேச முடியாது. வாங்க, நாம எதுக்கு வந்தோமோ அதை போய் பார்ப்போம். பார்த்துட்டு சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது கருத்து சொல்லணும். கல்யாண மண்டபத்தை சுற்றி பார்த்தீங்கல்ல, அதை பற்றி ஒன்றுமே பேசலை. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? இல்லை, என்னெல்லாம் ஒரு ஆளாக கூட மதிச்சதில்லை. இப்போ எல்லாத்தையும் என்கிட்ட கேட்குறதும் பணிவாக பேசுகிறதும் பின்னாடி என்ன வரப்போதும்னு திக்குன்னு இருக்கு. இந்த குத்தல் பேச்சு பேசுறதெல்லாம் இங்கே வேண்டாம். ஒரு பெரிய மனுஷனா இருக்கீங்க, கூட கூட்டு வந்தா ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியதானே கூட்டு வந்திருக்கோம். அதை விட்டு போட்டு நடுவில் நின்றுக்கிட்டு நையாண்டி பேசிட்டு இருக்கீங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மண்டபம் நல்லா இருந்ததுங்க. எந்த குறையும் இல்லை இல்லை? எங்களுக்கு என்ன குறை? நான் ஒரே கல்யாணத்தை நடத்தி கொடுத்து நொந்து போயிட்டேன். இந்த மண்டபம் மேலதாளம் எல்லாம் அப்போ பெருசாக தெரியாது. நீங்கள் ஒரு ஆள், யானைன்னா பானம்பைய. என்ன பண்ணுறது, பூனையை மடியில் ஏட்டிட்டு அலைஞ்சா அப்படித்தான். சரி வாங்க உள்ளே போவோம். டேய் இல்றா இல்றா, ஏடா சீக்கிரம் குடுறா. செக், ஐ காட் சீட்டட். நல்ல ஏமாத்திட்டான். முட்டாள் முட்டாள். டேய் போனடா. அண்ணா, நம்ம சாப்பிட்டு மேடம்ண்ணே. யாரு? உங்க அண்ணிண்ணே. குடுறா குடுறா. ஹலோ, என்னாச்சு அரசு? எஸ்கேஆர் சொன்னார் ஏதோ பிரச்சனைன்னு. என்னாச்சு? நம்ம அருண் பெரிய தப்பு பண்ணிட்டான். நீ என்ன சொல்றீங்க? அருணா? ஆமா, ஏமாத்திட்டான். அவன் ஊருக்கே போல. நான் அவனை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்த அப்புறம் அவன் வேற எங்கேயோ போயிருக்கான். எங்க போனா? அவன் எங்க போனான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் ஜனனி கோஷ்டியோட தான் இருக்கணும். அந்த குணசேகர என்கிட்ட போன் பண்ணி கேக்குறான், உன் தம்பி இன்னும் ஊர்ல இருக்கானா இல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டானான்னு. அவன் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? அண்ணே, எனக்கு புரியுது அண்ணே. அவன் நம்ம வீட்டுல சம்பந்தம் பேச வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு அருணை வச்சு வேற ஏதோ டிராமா பிளான் பண்ணிருக்கான். நம்மள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான். அந்த குணசேகர மட்டும் இல்ல, அவன் குடும்பமே ஒண்ணு சேர்ந்திருக்கு. அவன் அவங்க வலையில விழுந்துட்டான் நீ. ஆனா நான் விட மாட்டேன். இந்த அருணை மட்டும் நான் பார்த்தேன். அவனை பார்த்த உடனே பிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வரேன் நீ. ஓகே அரசு, எதுவா இருந்தாலும் அண்ணன்ட்ட பேசிட்டு முடிவெடுக்கலாம். நீங்க வீட்டுக்கு வாங்க முதல்ல. அண்ணே, நான் உங்ககிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டேன். நான் இப்போ சொல்லிட்டேன், இனி செய்யறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அவனை கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். நான் பாத்துக்கிறேன். டேய் வாடா. டேய் சாமி குடுறா. டேய் சீக்கிரம் ஏறா. எல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம், மண்டபத்துக்கு அனுப்பிடுங்க. வாங்க. என்ன செலக்ட் பண்ணதெல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டீங்களா? எல்லாம் இருக்கு. பத்திரமா வச்சுக்கோங்க, அம்மாட்ட போய் காட்டணும். ஓகே. உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? திருப்தி தான். என்ன ஒத்த வார்த்தைக்கு மேலே பேசினா முத்து ஊந்துருமா?
அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக உங்கள் நல விரும்பியோடது. நல விரும்பினா? எஸ்கேஆரோடதுங்க. எல்லாமே அரசு பேரில் இருக்கு. ஓஹோ. அவன் உயரத்துக்கு இந்த பில்டிங்க்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ ஏன் இங்கே வந்தீங்க? நான் ஏன் வரக்கூடாது? எவன் பேரில் இருந்தால் எனக்கு என்ன, நான் வருவேன். தாராளமாக வரலாம். நமக்கு வேலையாகணும்னா இந்த கொள்கைகள்லாம் வச்சுக்கூடாது, விட்டுடணும். சும்மா ரொம்ப பேசாதையே. இந்த கடையை வாடகை எடுத்துருக்கிறவன் எனக்கு தெரிஞ்சவன், அதனால தான் வந்தேன். வாங்க போகலாம். மிஸ்டர் குணசேகரன், ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க எங்க வழியை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அனாவசியமா எங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா you'll definitely see our other face. யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணா? இந்த டிராமாலாம் எங்க கிட்ட செல்லாது. ஜஸ்ட் ஹோல்ட் இட். மற்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஈஸியாக எடுத்துப்போம். காசு, பணம், பிஸ்னஸ் இதெல்லாம் எங்களுக்கு செகண்டரி தான். ஒரு லெவல் மேலே நாங்கள் ஒதுங்கி போயிடுவோம். எங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். யூ பெட்டர் பி கேர்ஃபுல். போங்க, போய் வியாபாரத்தை பாருங்க. நில்லுங்க. எங்கள் ஃபேமிலியில் அருண் மட்டும்தான் கொஞ்சம் சாஃப்ட். எஸ்கேஆர் மாதிரி ஸ்ட்ராங்காவோ அரசு மாதிரி டஃப்பாவோ அவனுக்கு இருக்க தெரியாது. கொஞ்சம் பேசினா அவனை கரைச்சிடலாம். அவன் நல்ல பையன். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரிய வந்தது, you'll be the first one to get affected. யோசிக்க முடியாத அளவுக்கு விளைவுகளை சந்திப்பீங்க. You get it? அம்மா, என்னம்மா பிரச்சனை? நாங்க இன்னும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கல சேதுராமன் சார். பண்ணா தாங்க மாட்டாரு உங்க மாப்பிள்ள. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம். அதுக்குள்ள அவர் ஏதாவது பண்ணிருந்தா அதை திருத்திக்க சொல்லுங்க. மன்னிச்சு விட்டுடுறோம். Otherwise the consequences will be very dire. You better tell him. என்ன மாமா, சாருபாலா என்ன உளறிட்டு போறா? தெரியலையே. எனக்கே தெரியல, உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அதானே. வாங்க. சொக்கரே, வண்டி ஏறா. இவ ஒருத்தி மட்டும் நம்மளை என்ன பேசினாலும் நமக்கு கோவமே வரமாட்டேங்க. என்னதான் கோவமா பேசினாலும் ஆள் அழகாத்தே இருக்கா. வண்டி ஏறா, வீட்டுக்கு போவோம், வேலை கிடக்கு. அப்பப்போ நம்மளை புலம்ப விட்டுறாளே. ஏன் நீ உங்க பேத்திங்க தானே இவங்க? இதுல மூத்த ஒரு பொண்ணு எது? அதா முன்னாடி நிக்கிறாளே, தர்சினி. ஹாய் ஆண்டி. சரி சரி. அவன் மூத்தவன் பொண்ணு. ரெண்டாவதா நிக்கிறாளே ஐஸ்வர்யா, அவ நம்ம ஞானத்தோட பொண்ணு. நம்ம கதிர் தம்பிக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. அப்ப மூத்தவருக்கு மட்டும் ஒரு பையன் இருக்கான். ஆமா. ஏன் விசாலாட்சி, எம்புட்டு சேர்த்து வச்சாலும் பத்தாது போல. வீடு பூராவும் பொண்ணுங்க கூட்டமா இருக்கு. வர்ற கணக்கை விட போற கணக்கு தான் அதிகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? இங்க என்ன குறைஞ்சா இருக்கு? எம்புட்டு போனாலும் அள்ளி அள்ளி குடுக்கலாம். அத காப்பி தண்ணி வந்துருச்சு. எல்லாருக்கும் குடுமா. எடுத்துக்கங்க. அவங்களுக்கு கொடுங்க. தர்ஷினி, இதை அவங்களுக்கு கொடு. எடுத்துக்கங்க. நன்றிமா. அத்தை உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம். பரவாயில்ல விசாலாட்சி, உன் ராசி நல்ல ராசி. மாமியாரும் சரி, மருமகளும் சரி, எல்லாரும் உன் கைக்குள்ளதான் இருக்காங்க. பாவம் உன் மாமியாரு மொத்தமா படுத்துடுச்சு. உனக்கு உன் மருமகளே அத்தனையும் பாத்துக்கிறாளுங்க. என்ன மாதிரி ஒண்டி கட்டியா இருந்தா தான் நாய்ப்படாத பாடு. சரி சரி குடி, கண்ணு வைக்காத. எங்க உங்க ஓரத்திய காணோம்? கதிர் பொண்டாட்டியும் சக்தி பொண்டாட்டியும் அது ஆதிரையோட கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. சரி சரி, 4 பேரையும் ஒன்னா வச்சு பார்த்து பழகி போச்சா? ஒருவேளை ஏதோ சண்டை சச்சரவு ஆகி போச்சுன்னு நினைச்சேன். வசம்ப வச்சு தேக்க. ஏய் உதயலட்சுமி, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? பேசுறா பாரு. நான் அதுக்கு சொல்லல, தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அவங்க என்ன நம்மள மாதிரி காசுக்கு பஞ்சம் முடிச்சவங்களா? பிறந்த வீடு எப்படி இருந்தாலும் வந்த வீடு புளியங்கொம்பால இருக்கு. அதத்தான் அத்தை சொன்னேன்.
நீயும் நானும் தான் ஆளுங்களோட வயல்ல இறங்கி பாடுபடணும். இவங்களுக்கெல்லாம் என்ன குறைச்ச? வெயில் படாம பட்டாட்டம் எல்லாம் வச்சு பாதுகாக்கறாங்க. அத்தை, வயல்ல வேலை செய்யற நீங்க எவ்வளவோ பரவாயில்ல. மனசுல கஷ்டம் இருந்தாலும் உடம்பு வலிக்க உழைச்சிட்டு வந்து படுக்கும்போது அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். எங்களுக்கு இங்க அந்த மாதிரி இல்லையே. உங்களுக்கு என்னம்மா குறைச்சல்? மூத்தவரும் சொத்து சேர்க்கறாரு, நீங்க வீட்டுக்குள்ள பொத்துனாப்புல இருந்துகிட்டு இம்புட்டுண்டு சோறாக்கி வச்சுக்கிட்டு மூளையில உட்காந்துருக்கீங்க. இதுல என்ன உங்களுக்கு சிரமம்? வெயில் படாம வாழ்றீங்க. பெரியம்மா, சோறாக்குறதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாது பெரியம்மா. ஏன் ரேணுகா, பொம்பளைங்களுக்கு கஞ்சி காய்ச்சறதெல்லாம் ஒரு வேலையா? சும்மா இருக்க மாட்டேன். வாங்க அத்தாச்சி, வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாங்க. வாங்க. உட்காருங்க உட்காருங்க. அங்க உட்காருங்க. இந்த பக்கம் உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க மாமாங்க. என்னம்மா பவுன் தாயே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னம்மா நகை நட்டெல்லாம் பலமா இருக்கு? சாந்தி வாமா. என்னம்மா நல்லா இருக்கியாமா? உட்காருமா உட்காருமா. நல்லா இருக்கேன். உன் வீட்டுக்காரன் எப்படி இருக்கேன்? இருக்காருண்ணே. உங்களை மாதிரி ஓடி ஓடியா உழைக்கிறாரு, எங்கேயும் வெளியே போக மாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. இதுல வியாக்கியானம் வேற. சரி போதுமா. நல்லா இருக்கானான்னு ஒரு வார்த்தை கேட்டேன், அதுக்கே உன் புராணத்தையே சொல்ற. சரி எல்லாரும் காபி சாப்பிட்டீங்களாக்கா? ஏம்மா எனக்கு ஒரு காபி கொடுங்கம்மா, காலையில இருந்து மண்டை வலியா இருக்கு. மாமா உங்களுக்கு காபி? காஃபி ஒத்து வராது, பித்தமா இருக்கு. ஒரு கிளாஸ் மோர் இருந்தா கொடுங்க, வெயிலுக்கு நல்லா இருக்கும். ராமச்சந்திரன் உங்களுக்கு? எனக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வாமா. சக்கரை அளவா இருக்கட்டும், அதிகம் வேண்டாம். நான் போய் கொண்டுக்கு வரேன். அண்ணே, உங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் சமைக்கிறதுக்கு அழுத்துக்கிறாங்க. பாவம், நீங்க ஓடி ஓடி ஓடா தேய்றீங்க. உங்க அருமை உங்களுக்கு தெரியல. என் வீட்டுக்கார மாதிரி ஆள் மாட்டி இருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்க அருமை எல்லாம். என்ன மாதிரி சிறுவாட்டு காசுல வண்டி ஓட்டுறது எம்புட்டு கஷ்டம்னு தெரியுமா? இவங்க சோறாக்குறதே பெரிய விஷயமா பேசுறாங்க. அத்தை, உங்களோட சிறுவாட்டு காசுல வீடு ஓடுறதுனால தான் உங்களை எல்லாம் வீட்டுல மதிக்கிறாங்க. அத புரிஞ்சுக்கோங்க. அத்தை, உங்களோட சிறுவாட்டு காசுல வீடு ஓடுறதுனால தான் உங்களை எல்லாம் வீட்டுல மதிக்கிறாங்க. அத புரிஞ்சுக்கோங்க. தோ இப்ப கேட்டாங்கல்ல, சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலையான்னு. பாத்தீங்கல்ல, தோ இங்க 3 ஆம்பளைங்க இருக்கும்போது ஒருத்தருக்கு காஃபி, ஒருத்தருக்கு ஜூஸ், ஒருத்தருக்கு மோர். ஏன் ஐசு, இந்த வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம்? கணக்கு போடு. பெரியப்பா, அப்பா, சித்தப்பா, சக்தி சித்தப்பா, அத்தை, அப்புறம் நாங்கள் 4 பேர். அப்பத்தா, பெரியப்பத்தா, அவங்க 2 பேர், டிரைவர் 4 பேர், மூர்த்தி அண்ணா, எல்லாம் சேர்த்து 20 பேர் இருப்போம் பெரியம்மா. 20 பேர் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏன் ஐசு கண்ணு, நீ எத்தனை தோசை சாப்பிடுவ? 3 தோசை. தர்ஷினி, நீ? 3 தாம்மா. நம்ம எந்த வேலையும் செய்யாம வீட்ல குப்பை கொட்டுற பொம்பளைங்க நம்மளே 3 தோசை சாப்பிட்றோம்னா, உழைச்சி கழிச்சி வர ஆம்பளைங்க ஒரு 4-5 தோசை சாப்பிடுவாங்கல்ல. அப்போ எவ்வளோ தோசை சுடணும் ஒரு நாளைக்கு? ஆவரேஜா ஒரு 100 தோசைம்மா. 100 தோசை. அதை நின்று சுட்டு கொடுக்கணும். 10 நிமிஷத்துக்கு 4 தோசைன்னு ஊத்துனா கூட 100 தோசைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தோராயமா ஒரு 3 மணி நேரம் ஆகும்ல. 3 மணி நேரத்துக்கு நின்று தோசை சுட்டு, அதுவும் எப்படி? உங்க அப்பாவுக்கு வெங்காய தோசை, தா இவ புருஷன் ஞானம் சித்தப்பாவுக்கு வெங்காய வாடையே ஆவாது, அவருக்கு நெய் தோசை. அடுத்து உங்க கதிர் சித்தப்பாவுக்கு முட்டை தோசை. அத்தைக்கு என்ன ஆவாது, அதனால அவங்களுக்கு ஆவியில சுட்டு கொடுக்கணும். உங்களுக்கு சத்தா தோசை கொடுக்கணும், அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரியும் செய்யணும். தோசைன்னா தோசை மட்டும் ஊற்ற முடியாதுல்ல, நெஞ்சு அடைக்கும்ல. அதனால தொட்டு சாப்பிட சட்னி, சாம்பார் அதெல்லாம் செய்யணும். அதுவும் 3 செஞ்சு வைக்க முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு கார சட்னி பிடிக்கும், இன்னொருத்தருக்கு காரம் சாப்பிட்டா குடல்ல புண்ணு வந்துடும். அதனால தேங்காய் பாலை எடுத்து பனங்கற்கண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னொருத்தருக்கு வெங்காய சாம்பார் செய்யணும், இன்னொருத்தருக்கு குருமா வைக்கணும்.
ஒரு வேளைக்கு இவ்வளோ செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் செஞ்சு வைக்கும்போது வெறும் தோசையான்னு கேட்பாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு கூட சாப்பிட்றதுக்கு பொங்கல், பூரி, சப்பாத்தி ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கணும். ஒருத்தருக்கு பொங்கல்ல கருவேப்பிலை போடக்கூடாது. ஆமா. இன்னொருத்தருக்கு நாக்கில் கருவேப்பிலை வந்தா அதை மென்று துப்பி அவ்வளோ கோவம் வரும். அதனால அவருக்கு மிளகை இடிச்சு போட்டு கொடுக்கணும். இன்னொருத்தருக்கு மிளகு காரம் சாப்பிட்டா வயிறு எரியும். முழு மிளகா போட்டு கொடுக்கணும். ஒருத்தருக்கு சிக்கன் குழம்பா இருக்கணும். இன்னொருத்தருக்கு சிக்கன் சூடு. மட்டன் ஒருத்தருக்கு பிடிக்கும். இன்னொருத்தருக்கு மட்டன் கொழுப்பு.